நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மராத்தியர்கள். மராத்தியரின் தோற்றம் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல மராத்தியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா பகுதியில வந்து வாழ்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 16ஆம் நூற்றாண்டுல வந்து இவங்களோட தோற்றம் வந்திருக்கும். பீஜப்பூர் சுல்தான் மற்றும் அகமது நகர் சுல்தான் வந்து பணிபுரிஞ்சிருப்பாங்க. இவருடைய போர் முறை வந்து கொரில்லா போர் முறையில் சிறந்தவர்களாக இருந்திருப்பாங்க. இவருடைய தோற்றம் வந்து பக்தி இயக்க தோற்றமா இருந்திருக்கும். அதுல முக்கிய 3 நபர்கள் வந்து ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். இந்த ராம்தாஸ் வந்து யாருன்னு கேட்டா சிவாஜியின் குருவாக இருந்திருப்பாரு. சிவாஜியோட பிறப்பை பத்தி பார்ப்போம். சிவாஜி வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா சிவனரி கோட்டையில பிறந்திருப்பாரு. எந்த வருடம்னா 1627. தந்தையின் பெயர் வந்து ஷாஜி பான்சே. இவர் வந்து ஒரு ராணுவ வீரர். அது மட்டும் இல்லாம தாயின் பெயர் வந்து ஜிஜாபாய். ஜிஜாபாய் வந்து ஒரு பக்தி இயக்க பெண்மணி. அதனால சிவாஜிக்கு வந்து சிறுவயதில் இருக்கும்போது வந்து இதிகாச கதைகளான மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகளை சொல்லி வளர்த்திருப்பாங்க. சிவாஜியின் பாதுகாவலர் யாருன்னு கேட்ட தாதாஜி கொண்டதேவ். இவருடைய ஆரம்ப காலத்துல வந்து மாவலி பகுதியில மக்களின் தலைவராக இவர் வந்து வலம் வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 18வது வயதுல 1645 இராணுவத்துல சேர்ந்திருப்பாரு. இந்த 1645 பூனா அருகில் இருந்த கோண்டுவானா கோட்டை மற்றும் 1646 தோர்னா கோட்டை, அப்புறம் ரெய்கார் கோட்டை போன்ற நிறைய கோட்டை வந்து கைப்பற்றியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் வந்து 1649 இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய முகலாயருடைய கோட்டையான புரந்தர் கோட்டையை அவர் கைப்பற்றியிருப்பாரு. அதை தொடர்ந்து 1656 சந்திரராவ் மோர் அப்படின்றவன்ட்டு வந்து ஜாவலி பகுதியை வந்து இவர் கைப்பற்றியிருப்பாரு. அதுல இருந்து மேற்கு பகுதியில 2 கிலோமீட்டர் தொலைவுல பிரதாபர் கோட்டையை இவர் கட்டியிருப்பாரு. இதே மாதிரி இவருடைய வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கும். நிறைய கோட்டைகளை வந்து கைப்பற்றி கொண்டே இருப்பாரு. இதனால முகலாயருடைய சுல்தான்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்சல் கானை வந்து அவரை வந்து பிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு அமைச்சிருப்பாங்க. அப்சல் கான் என்ன சொல்லிட்டு வந்திருப்பாரு அப்படின்னா, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1659 அப்சல் கானை வந்து புலி நகம் கொண்டு சிவாஜி வந்து கொலை செஞ்சிருவாரு. மறுபடியும் வந்து அவுரங்கசீப்புக்கு வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த ஒரு கூட்ட சொல்லியிருப்பாரு, மலை எலி, தக்கான புற்றுநோய் அப்படி வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டானா நம்ம அவுரங்கசீப். 1660 வந்து தக்கான ஆளுநராக அவுரங்கசீப்புடைய மாமனாரான சேஷ்டகான நியமனம் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா 1663 நம்முடைய சிவாஜி பிடிக்க அவர் அங்க இருந்து தக்கான நோக்கி வந்திருப்பாரு. அந்த டைம்ல வந்து இவருடைய படை வீரர்கள்லாம் கூடாரம் போட்டு தங்கிட்டு இருக்கும் போது சிவாஜி வந்து திருமண கோஷ்டி வேடத்துல அணிஞ்சு 400 பேரோட சென்று அந்த சேஷ்டகானுடைய கூட போரிட்டு அவருடைய கட்டர்ல துண்டிக்கப்பட்டிருக்கும். அவரும் தப்பிச்சு ஓடி இருப்பாரு. அதுக்கப்புறம் 1664 முகலாயரின் துறைமுகத்தை வந்து சூரத்துல வந்து துறைமுகம் இருக்குல்ல அந்த சூரத்தை வந்து சூறையாடி இருப்பாரு. 1665 வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவுரங்கசீப் வந்து ராஜா ஜெய்சிங் கிட்ட வந்து நீங்க போயிட்டு வந்து சிவாஜி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவர் என்ன பண்ணியிருப்பாரு வந்து நேரா புரந்தர் கோட்டையை சுற்றி வளைச்சிட்டு இருப்பாரு. அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம சிவாஜி 1665 ஜூன் 11 ஒரு உடன்படிக்கையை கொண்டு வந்திருப்பாரு. அவருடைய பேர் தான் புரந்தர் உடன்படிக்கை. யாரா இருக்கும்னா ராஜா ஜெய்சிங்க்கும் சிவாஜிக்கும். 1666 வந்து அவுரங்கசீப்பை வந்து என்ன பண்ணலாம் போயிட்டு நம்ம ஆக்ரால போய் பார்த்து வரலாம்னு சொல்லிட்டு ஆக்ரா வந்து பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அங்க இவர் வந்து ராஜா ஜெய்சிங் கூட போட்ட உடன்படிக்கை அடுத்து இவர் அவுரங்கசீப்பை வந்து பார்க்க போனப்ப அவுரங்கசீப் வரவேற்று அவர் வந்து கைது பண்ணியிருப்பாரு. அப்போ சில நாட்கள் கழிச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்க வர பூக்கூடை அதுல வந்து கலந்து அதுல வழியா தப்பிச்சு வெளியே வந்திருப்பாரு. ஆனா அவருடைய கோபம் அடங்கியிருக்காது. அதனால அந்த கோபத்தோடு என்ன பண்ணியிருப்பாருன்னா 1670 சூரத்தை வந்து 2வது முறையா கொள்ளடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து 1674 ஜூன் 6 சத்ரபதி அப்படின்ற ஒரு பட்டத்தை தனக்கு தானே வழங்கியிருப்பாரு. அது எந்த கோட்டைனா ரெய்கார் கோட்டையில. அப்புறம் வந்து சத்ரபதி அரசன் அல்லது பேரரசன் அப்படின்னு சொல்ல அர்த்தம் சமஸ்கிருத மொழியில. இப்போ சத்ர அப்படின்னா குடைன்னு அர்த்தம், பதினா தலைவன் அல்லது பிரபுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்ப்போம்
இவர் இதே மாதிரி அவருடைய கோட்டைகளை பிடிச்சு கொண்டு இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா 1676 தெற்கு நோக்கி படையெடுத்திருப்பாங்க. படையெடுத்து அவருடைய செஞ்சி கோட்டையை வந்து அடைஞ்சிருப்பாரு. அதான் அவருடைய 2ஆம் கட்ட பாதுகாப்பாளனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 1680 வந்து, அதாவது 53 வயசுல என்ன பண்ணிருப்பாரு, அவர் இறந்து போயிருப்பாரு. அவருடைய ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயிற்றுப்போக்கும் காய்ச்சல் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது சிவாஜியை பத்தியோட வேற விஷயம். அவருடைய நிர்வாகத்தை பத்தி பார்ப்போம். நிர்வாகம் அப்படின்னு சொன்னா பேரரசு, அதாவது சுயராஜ்யம் சொல்றாங்க. வரி அப்படின்னா 2 வரியை அவர் வந்து ஆஹ் மேற்கொண்டிருக்காங்க. முதல் வரி பாதுகாப்பு கட்டணம் அவங்க வாங்குறாரு. அதுக்கு பேர் என்னன்னா சவுத். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 4ல் 1 பங்கு அவர் செலுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து 2வது கட்டணமாக அரசருக்கான கட்டணம் சொல்றாங்க. அது வந்து சதேஷ் முக்கின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா 10ல் 1 பங்குடைய நம்ம வந்து வரியா கட்டணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிர்வாகத்தை பத்தி பார்ப்போம். நிர்வாகத்துல வந்து இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஜாகிர் முறையை ஒழிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து மாகாணத்தை 4ஆ பிரிச்சிருப்பாரு. மாகாணத்துடைய பிரதிநிதியா வந்து யாரை நியமிச்சிருப்பாருன்னா வைஸ்ராயா நியமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மாகாணம் அப்படின்னா பிராந்த் அப்படின்னா பிராந்தியம் அப்படின்னு சொல்றாங்க. 20-50 கிராமங்களை சேர்த்து ஒரு நிர்வாகம் பண்றாருன்னா அவர் பேர் வந்து தேஷ்முக். இல்ல ஒரு கிராமத்தை வந்து பாத்துக்கிறாரு அப்படின்னு கேட்டா பட்டீஸ். இந்த கிராமங்கள் மாகாணங்களுடைய வரவு செலவு கணக்குகளை பாக்குறவங்க ஆவண காப்பாளராக யார் இருந்திருப்பாங்கன்னா குல்கர்னி அப்படின்றவங்க எல்லாம் வந்து நியமனம் செஞ்சிருப்பாங்க. ராணுவப்படுத்த பார்ப்போம். இவருடைய தொடக்க காலத்துல எப்படி இருந்திருக்கும்னா காலாட்படையும் ராணுவத்துல வந்து முக்கிய முதுகெலும்பாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவருடைய பக்கத்து நாட்டுல போய் கொள்ளடிக்கிறது, அப்புறம் வந்து சூறையாடுறது, இது மூலியமா நிறைய விஷயங்களை வந்து குதிரைப்படை வந்து அவருக்கு முக்கியத்துவம் பெற்றதா இருந்திருக்கும். குதிரைப்படை அவருடைய தலைமை தளபதி என்னன்னு சொல்றாங்கன்னா சாரி நௌபத் என்ன சொல்றாங்க. இதுல வந்து இந்த குதிரைப்படை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து சைலதார்கள், அவங்க வந்து பர்கிர்கள். இந்த சைலதார்கள் யாருன்னா குதிரையை வந்து சொந்தமா வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்கீர்கள் யாருன்னா அரசால குதிரை வழங்கப்பட்டு அதை பராமரிக்கப்பட்டு அவங்க வந்து இந்த படையில சேர்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி 2 வந்து குதிரை படையர்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலாட்டுப்படை வந்து 2 வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒண்ணு வந்து ரெஜிமெண்ட், 2வது பிரிகேட்கள். இந்த 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு வந்து தலைமை யாரா இருப்பாங்க அப்படின்னா நாயக் அப்படின்னு அவங்க பேர் சொல்றாங்க. அவரு தான் வந்து படையின் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சரவை பத்தி பார்க்கணும்னா இதுல முக்கியமான விஷயம் அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்றாங்க. அஷ்ட பிரதான் எத்தனை பேர்னு கேட்டா 8 பேர். அதுல வந்து பிரதமர் அவருடைய பேர் என்னன்னா பேஷ்வா, இல்லைன்னா வந்து பந்திர பிரதான் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல பந்த் பிரதான். நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா அமைத்தியா, இல்லைன்னா மஜீப்தார் அப்படின்னு சொல்றாங்க. செயலரை வந்து சுர்னாவஸ் அப்படின்னு சொல்றாங்க. உள்துறை அமைச்சரை வந்து வாக்கிய நாவஸ் சொல்றாங்க. தலைமை தளபதியை வந்து சர் இ நௌபத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சேனாதிபதி அப்படின்னு சொல்றாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுமந்த், இல்லைன்னா துபீர். தலைமை நீதிபதி வந்து நியாயாதிஸ். அடுத்தது தலைமை அர்ச்சகரை வந்து பண்டித ராவ், இல்லைன்னா வந்து பண்டிட் ராவ். தனத்தியார் அப்படின்னு சதர், முதாசிப் நிறைய பேர் வந்து தலைமை அர்ச்சகருக்கு உண்டு. சிவாஜிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். இதுல வந்து சாம்பாஜி வந்து ஆட்சி பொறுப்பை வந்து அமைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம மார்வாத்தருடைய இதுவான துர்காதாஸும் அவுரங்கசீப்புடைய மகனான அக்பரும் சேர்ந்து அவுரங்கசீப்புக்கு எதிராக வந்து கலகம் மேற்கொண்டிருப்பாங்க. இதனால என்ன பண்ணிருப்பாருன்னா அவுரங்கசீப் வந்து நேராக தக்கான நோக்கி வந்திருப்பாரு. எந்த வருடம்னா 1681. அதுக்கப்புறம் பீஜப்பூரையும் வந்து அவர் வந்து கைப்பற்றிருப்பாரு 1686. அதுக்கப்புறம் வந்து கடைசியா 1687 வந்து கோல்குண்டா வந்து அவுரங்கசீப்புடன் சரணடைஞ்சிருக்கும். 89 வந்து சாம்பாஜியும் கவி கலாஷியும் இருவரையும் கொலை செஞ்சிருப்பாரு நம்ம அவுரங்கசீப். சிவாஜியுடைய பேரணி யாருன்னு கேட்டா ஷாகு வந்து 1708 1741 வரைக்கும் ஆட்சி பொறுப்பை ஏற்படுத்தியிருப்பார். ஷாகு அப்படின்னா நேர்மையானவர் என்பது பொருளாகும். இவர் வந்து 1713 பாலாஜி விஸ்வநாத் வந்து பேஷ்வாவாக நியமனம் செஞ்சிருப்பாரு.
அரசன்றோட பேர் வந்து ஷாகு தான். ஆனா உண்மையான அரசாட்சி யார்கிட்ட இருக்குன்னா பாலாஜி விஸ்வநாத் தான் மொத்தம் இருக்கும். பேஷ்வா அப்படின்னா முதன்மையானவர், இல்ல பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இதுலன்னா பாரசீகத்துல. 1848 வந்து இரண்டாம் ஷாஜி வந்திருப்பாரு. இவர் தான் வந்து நம்முடைய கடைசி நேரடி வாரிசா இருந்திருப்பாரு. அப்புறம் வந்து இவருக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது, வாரிசா இருக்காது. ஆனா அவருடைய வளர்ப்பு மகன் வந்து நானா சாஹிப்பா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாலாஜி விஸ்வநாத். பாலாஜி விஸ்வநாத்தோட ஆட்சி காலம் வந்து 1713 இருந்து 1720 வரை. ஜாகிர்தார் முறையை மீண்டும் அறிமுகம் செஞ்சவர் தான் பாலாஜி விஸ்வநாத். இவர் வந்து கனோஜி ஆங்கிலேய கடற்படை தளபதியோட ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பதவி வந்து மரபுரிமையானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் முதலாம் பாஜிராவ் அவருக்கு அடுத்தபடியா வந்தவர். 1720 இருந்து 1740 வரை மராத்திய கூட்டமைப்பை உருவாக்கினார் இவர்தான். அது மட்டும் இல்லாம தலை சிறந்த அரசரும் இவர்தான். சிறப்பா ஆட்சி புரிந்ததும் இவர்தான். மந்தல் கண்டை வந்து விடுவித்தவர் இவர். அது மட்டும் இல்லாம முற்போக்கு கொள்கையை கடைபிடித்தார். 1731 திரம் பக்ராவ் இறப்பிற்கு பின் பேஷ்வா தலைமை தளபதியாக பொறுப்பேற்பு. அது மட்டும் இல்லாம என்ன செய்திருப்பாருன்னா மாலவத்தையும் குஜராத்தையும் முகலாய ஆட்சியிலிருந்து விடுவிச்சிருப்பாரு. நிதி நிர்வாக செயற்பாடுலேருந்து பூனாவில் மையப்படுத்தியிருப்பாரு. அவருக்கு அடுத்தபடியே யார் வந்திருப்பாங்கன்னா பாலாஜி பாஜிராவ் வந்திருப்பாங்க. 1740 1761 வரைக்கும். அது அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தலைநகரை வந்து பூனா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்னா சத்தாரா வந்து தலைநகராக இருந்திருக்கும். இந்த 1749 வந்து ஷாகு வந்து இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்ல வந்து மராத்திய விவசாய பூர்வீகரை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னா மராத்திய விவசாயிகள் வந்து விவசாயமும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம போர் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பூர்வீகர்களாகவும் செயல்படுவாங்க. அது வந்து அவர் ஒழிச்சிருப்பாரு. விவசாயம் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் அப்படின்ற இடத்துல வந்து எல்லை விரிவு செஞ்சிருப்பாரு. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பஞ்சாபோட இதுல வந்து அட்டாக் அப்படின்ற கோட்டை வந்து கொடி கட்டி பறக்க விட்டுருப்பாரு அவருடைய கொடியை. அதுக்கப்புறம் மராத்திய வீழ்ச்சி அப்படின்னு சொன்னா வந்து உத்திர் போர்னு சொல்றாங்க. இது 1760 வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து கடைசியா வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. 1761 மூன்றாம் பானிபட் போர் நடந்திருக்கும். இது வந்து ஜனவரி 14 நடந்திருக்கும். இந்தியாவில் வந்து ஆங்கிலேய ஆட்சி வந்து காலூன்று வழி செய்தது இந்த மூன்றாம் பானிபட் போர் தான். 1739 நாதிர் ஷா டெல்லி மீது படையெடுத்திருப்பாரு. 1747 வந்து நாதிர் ஷா வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அகமது ஷா அப்தலி ஆப்கான் ஆட்சியாளராக ஆயிருப்பாரு. பேஷாவின் இளைய புதல்வன் யாருன்னா விஸ்வாஸ் ராவ். இவர் வந்து ஒரு இராணுவ தலைமையை வந்து பொறுப்பெடுத்து நடத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சதாசிவராவ் இவர் வந்து உண்மையான தலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. பேருக்கு தான் வந்து அவர் இருந்திருப்பாருன்னா இவர் தான் உண்மையான தலைமையாக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் பாஜிராவ் கடைசி பேஷ்வான்னு சொல்லுவாங்க இவரை. 1748 அப்புறம் வந்து பேஷ்வா முறை வந்து ரத்து செஞ்சிருக்கோம். மராத்திய கூட்டமைப்பு வந்து கலைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த மராத்திய கூட்டமைப்பு யார் வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னா முதலாம் பாஜிராவ் உருவாக்கியிருப்பார் இல்லையா. இவர் வந்து இரண்டாம் பாஜிராவ் வந்து இந்த மராத்திய கூட்டமைப்பு வந்து கலைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் வந்து பேஷ்வா நிர்வாகம் எப்படி இருக்குன்னா பூனா வந்து பேஷ்வா தலைமைச் செயலமாக இருந்திருக்கும். மாகாணம் வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா மாகாணம், சுபா, மாவட்டம், நகரம், கிராமம். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாகாணத்தை வந்து யார் வந்து பண்றாங்கன்னா சர் சுபாஷ் பண்றாங்க. சுபாஷ் சார்கள்னு சொல்றாங்க அவங்கள. அப்புறம் வந்து மாவட்டத்தை வந்து இது பண்றவங்க வந்து மம்மலத்தார் இல்லைன்னா வந்து காமவிஸ்தார்னு சொல்றாங்க. மாவட்ட அளவில் வந்து கணக்குகளை வந்து கவனித்தவர் யாருன்னா தேஷ்முக் இல்லைன்னா தேஷ்பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மம்மலத்தார்ல வந்து ரசத் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா முன்பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். என்ன விஷயம்னா இந்த மம்மலத்தாரா ஆகணும் அப்படின்னா இவங்க முன்பணம் செலுத்தி அந்த பதவியை வாங்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து பேஷ்வாவுடைய காலத்துல இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மராத்தியர்களை பத்தி ப்ரீவியஸ் இதுல என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவரோட ஆன்சரை பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.